தமிழர்களுக்கு என்று நாடு அடைந்தது போல, தமிழர்களுக்கு என்று அந்த நாட்டில் நமது கொடி பறப்பது போல, அந்த கொடிக்கு நாம் எல்லாம் சல்யூட் அடித்துக் கொண்டு நமது தேசிய கீதத்தை பாடுவது போல, இந்த மாதிரி உங்களோட சிந்தனையை ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது ஒரு கனவை காணுங்கள். மனசுல நினைங்க, அப்படி ஒரு நாடு அமைஞ்சிருச்சுன்னு நினைங்க, அந்த நாட்டில் நாம் வாழ்வதாக நினைங்க, திங்க் பண்ணுங்க. மனித சிந்தனைக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த மனித சிந்தனைய ஓர்மைப்படுத்துவோம். ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் அப்படி சிந்திக்க தொடங்குங்க. நம்ம அழிஞ்சிட்டோம், நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ஆமா ஏற்பட்டுருச்சு, அதுல இருந்து நம்ம மீண்டுட்டோம், நமக்குன்னு ஒரு ஆட்சி அமையுது, நமக்குன்னு ஒரு அரசு அமைஞ்சிருச்சு, நமக்கு நல்லது நடக்குது, நம்மளோட நிலப்பரப்புல நம்ம நிம்மதியா இருக்கிறோம், நம்ம இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கிறோம், நம்ம நாடு உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய நாடாக வளர்ந்து வருகிறது, ஒரு பலம் பொருந்திய நாடாக வளர்ந்து வருது. இந்த மாதிரியான கனவுகளை உருவாக்குங்க. நம்ம நாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம குழந்தைகள் எல்லாம் படிக்கிறது மாதிரி இந்த மாதிரியான சிந்தனைகளை ஒவ்வொரு தமிழரும் இரவு தூங்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே அந்த கனவை காணுங்க. மனதளவுல ஒவ்வொரு நாளும் காணுங்க. இந்த கனவுகளை நீங்கள் காண காண இந்த கனவுகள் நிச்சயம் நினைவாக வரும். நான் இன்னைக்கு சொல்றேன், நிச்சயம் நமக்கான நாடு என்பது இந்த உலகத்தில் ஒரு நாள் அமையும். அதை நோக்கி அத்தனை பேரும், உலக தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக பயணிப்போம் அப்படிங்கிறதுதான் தமிழ் தேசிய கருத்தியல்.